ஒரு விஷயம் இல்லையா? இன்னைக்கு எவனோ சிக்கனானா? இன்னும் இல்ல, இனிமேல தான். போயா போயா. இவனுக்கு வேலை கற்றுக்குன்னு அந்த திமிர்ல பேசுறான். நம்ம ஒரு நாளைக்கு ஒன்று பார்த்துக்கலாம். நமக்கு இன்னைக்கு கிடைக்காமையா போயிடுவான். இவனாலதான் நம்ம நல்லா இருக்கிறோம். இவன் எப்படி இருக்கான்னு கேட்கலாம். ஏண்டி எங்கடி போறாரு? யார கேக்குற? யார கேளு. இந்த மூஞ்சிக்கு எப்பதான் நல்ல காலம் காட்டுவானோ அந்த கடவுள். நீ குட்டியும் தானப்பா? ஆமாங்க, நீங்க யாருன்னு தெரியலையே. உன்னாலதான் என் மகனும் மருமகளும் ஃபாரின்ல நல்லா இருக்கிறாங்கப்பா. ஒரு நாள் சிவன் கோயில்ல புலம்பிட்டு இருந்த, நீ தான்ப்பா தைரியம் சொன்ன. ஞாபகம் வந்துச்சாப்பா? ஆமாண்ணே, ஞாபகம் வந்துருச்சு. யாருங்க அவங்க? இப்படியா? அடவே ரொம்ப சந்தோஷம். நானும் என் பொண்டாட்டியும் பேரனும் இங்க நல்லா இருக்கிறோம். குட்டியா, உனக்கு ஏதாவது செய்யணும். ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் நூடுல்ஸ் ஆகி ஒரு வழி ஆயிட்டேன். அதே ஓஹோ புள்ள சாமியார் தானே. குட்டியா, நீ சொன்னது பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேரனோடுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. உங்க ரூபத்துல கடவுளை பார்த்துட்டேன். ஒரு நல்ல செய்தி கிடைச்சிச்சு. ரொம்ப நன்றிங்க. என்னையா? யார் நீ? யார்? அவர் பேசுனதெல்லாம் ஒண்ணு விடாம கேட்டுட்டல. யோ, ஒட்டு கேக்குற தப்பு இல்ல. 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சா? என்ன பார்த்தா? இல்ல என் பொண்டாட்டிக்கு புழு பூச்சி கூட தாங்கல. ரொம்ப பாவம் தாயா. தெரு தெருவா கோயில் கோயிலா கிணறு கிணறா அலையிற. யோ, கிணறு கிணறா நீ ஏன் ஆடுற? சாவரம் தானே ஆடுற. கேள்விப்பட்டேன். அதான் பேசணும்ல. எல்லாத்தையும் கொண்டாடியே போறது ரொம்ப பாவம் தான். சரி, பரவாயில்ல. உனக்கு வந்து குழந்தை நிச்சயம் கிடைக்கும். சரியா? 4 வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்ற. ஆமா. தண்ணி கிண்ணி போயில எந்த பழக்கமே எனக்கு கிடையாது. ரொம்ப யோசிக்கிறாரு. எத்தனாவது பொண்டாட்டி குழந்தை இல்ல? என்னண்ணே தப்பா பேசுறீங்க? என் முத பொண்டாட்டி நாளைக்கு காலையில 10 மணிக்கு 5 முழம் மல்லிப்பூவோட அலங்காரம் பண்ணி எவ்வளவு கிராண்டா வர முடியுமோ வந்துரு. சரியா? இங்க வந்து நிக்கிற நீ மட்டும் இல்ல, பூவோட. ஆமா, நடு ரோட்ல நிக்க சொல்லி. இன்னோட தானே நிக்கிறா. இது பஸ் ஸ்டாண்டு தானே. ஒண்ணு நின்ன உடனே 10 மணிக்கு நம்ம ஓஹோ புள்ள சாமியார பாக்க உனக்கு புள்ள போறக்க ஏற்பாடு நான் செய்யறேன். ரொம்ப நன்றி. சரியா? இந்த ஆள் எப்ப டிவில விளம்பரம் போட்டான் நம்மளுக்கு தெரியாம. ஆமா, காலை தான் ஆட்டுவான். ஆமா, பாய புள்ள நமக்கு தெரியாம விளம்பரம் போட்டிருக்கானா? சரி, அது அப்புறம் பார்த்து. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு? குட்டி வந்துருவாரு. என்ன வந்துட்டல? எங்கடி குட்டி என்ன காணும்? எங்க போயிட்டா குட்டி? போலாமா? நல்ல வேலை வந்தப்பா. என்னப்பா அப்பப்பா செட்டப் சேஞ்ச் பண்ற? முதல்ல சாமியார் பாக்குறீங்க. குட்டியா வந்து விட்டான். கும்பிட்டுக்கோ. என்ன இல்லையா? அந்த வாசப்படி தூக்கியா? ஆமா, அவர்தான் ஓஹோ புள்ள சாமியார். உங்களுக்கு தெரியுறாரா? அருளோட இருக்காரே. எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா சந்தேகம்? ஏன்பா? எங்க பாரு? அந்த குழந்தை பாருங்க. பார்த்தேன். நடுவு இருக்க குழந்தை பாரு.
நடுவில் ஒரு குழந்தை, ஆமா அது ஒரு குழந்தை போட்டோ இருக்குது. அந்த குழந்தையும் சாமியாரும் ஒரே ஃபேஸா இருக்கு. அவர் தான் இது குழந்தையா இருக்கும்போது போட்டோ எடுத்து மாட்டி வச்சுக்கிறாரு. அதனாலதான் ஓஹோ புள்ள சாமியார். தம்பி, சாமி சொல்றது மட்டும் கேளு. சாமி உன்னிப்பா என்ன சொல்றான்னு பாரு. சரிங்க. பாரு. மங்கையே மங்கையே, என் கை மீது உன் கையை வை. இந்த சிசுபால தீர்த்தத்தை அருந்து இங்க போய் பூஜை முடிச்சுட்டு வா சாமி. சுவாமி, நானும் கூட செல்லலாமா? அப்பனே, உனக்கு அங்கு வேலை இல்லை, எனக்குத்தான் வேலை. நான் வருகிறேன். அண்ணே, என்னையா மறுபடியும் பிரச்சனை? கருப்பு கரிசி. என்னப்பா என்ன முதல்ல வீட்டுக்கு பேர மாட்டியா? கருப்புக்கு அரிசியா? யார் குட்டி என்ன போய் ரொம்ப நேரம் ஆகுதுண்ணே. ரொம்ப நேரம் ஆகுதுல்ல? கனியின் சுவை மிக சுவையாக என்ன சொல்றாரு அவரு? இருப்பா அவர் பழத்தை சாப்பிடுவது கனின்னு தான் சொல்லுவாரு. சாமி, நீங்க மட்டும் சாப்பிட்டு வந்தீங்க, எங்க அந்த புள்ளைய காணோம். உள்ள பாக்கியம் கண்டிப்பாக அண்ணன். மறுபடியும் அண்ணன் அதே வழி. ஆமா, இதே பார்த்த மாதிரி இருக்கு. நீ யாரு? ஆரா, நான் தான்ப்பா குட்டியன். ஓஹோ புள்ள சாமியார்கிட்ட கூட்டு போனேன், ஞாபகம் வந்துச்சா? ஆமா ஆமா ஆமா. ஆமா, இந்நேரம் உன் பையனுக்கு ஒன்னா ஒரு 2.5 வயசு 2 வயசு 3 வயசு ஆயிடுச்சு. 3 வயசு ஆயிடுச்சா? குழந்தை நல்லா இருக்கிறானா? என் வயசு எனக்கு தான் தெரியும். என்னையா வயசு? விவரமா தெரியா? சொல்லு தம்பி, சொன்னதானே கேட்க முடியும். காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சிடுறான். 4 மணினாவே எனக்கு என்னன்னு தெரியாது. நல்ல பழக்கம் தான். பட்டை அடிச்சிடுறான். நல்ல பழக்கம் தான். நேரே சாமி கிட்ட போறான். நல்ல பழக்கையா? சாமி கிட்ட போய் கையில எடுத்துறான். எதையா? மணியே சொல்றேன். ஏப்பா, இது பாண்டிப்புலி, நீ என்னையா மூசா சொல்ல வர? இதுதானே எனக்கு ரொம்ப டவுட். ஏதோ கசமுசா தப்பு நடந்திருக்குமோன்னு டவுட்டா இருக்குண்ணே. பொண்டாட்டி நல்லவர், சாமியோட நல்லவர். உனக்கு புள்ள வரம் கொடுத்த ஒரு தப்பா நினைக்காத. பாண்டிப்புலி சாமி சாமி சாமின்னு சொல்றான். அதுதானே எனக்கு லேசா டவுட்டா இருக்குண்ணே. பொம்பளைகளுக்கெல்லாம் தீர்த்த கொடுத்துட்டு இருக்கான். வர பொம்பளைங்கெல்லாம் தீர்த்தம் கொடுக்குறான். நல்ல தெய்வீக பிள்ளையா இருப்பான் போல்த. உன் நினைப்ப இதோட பஞ்சாட்டம் பறக்க விட்டுரு. நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஒரு பொண்ணு எப்படி நடந்துக்கணும்னு அதான் உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாரு. நீ இப்படி நாளா தப்பா நினைச்சு. ஆமாண்ணே. ஆவி பயிலவா. முதல்ல போய் என் பொண்டாட்டியை போய் பார்த்து மன்னிப்பு கேட்க போறேன். அண்ணன் சொல்றேன், முதல்ல போ. அம்பக்கம் தப்பிச்சு, சாமியும் தப்பிச்சு. அப்ப இவன் போன பக்கம் போக கூடாது. வாடா.